ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதா ஃபுட்ஸ். இன்னைக்கு நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இந்த மீஷோவில் வாங்கின பொருள் எல்லாம் அன்பாக்சிங் பார்த்தோம். அதில் வந்து நான் என்ன ஜாடி எல்லாம் வாங்கியிருந்தேன், அதெல்லாம் செட் பண்ணிவிட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த கேபினெட்டு கீழே செட் பண்ணுற மாதிரி லைட் வாங்கியிருந்தேன். அது ரொம்பவே நல்லா இருக்கு. நான் வந்து ஆள் வச்சு எலக்ட்ரிஷியன் வச்சு அதை செட் பண்ணிட்டோம். அது போட்டோடனே ரொம்ப கிச்சனே ஒரு அழகாக இருக்க மாதிரி இருக்குது, நல்லா வெளிச்சமாகவும் இருக்குது. சரி, அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு அது இதை பார்த்துட்டு நம்ம கார்டனையும் பார்த்துடலாம். என்னன்னா என்னோட கார்டனில் வந்து சின்ன பால்கனி தான், அதில் வந்து சில செடிகள்லாம் வச்சுருக்கேன் நான். அதெல்லாம் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு பார்க்குறேன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா சில 1-2 மூலிகை செடியும் வச்சுருக்கேன். கீரை வகைகளில் வந்து மணத்தக்காளி கீரை இருக்குது, அப்புறம் வந்து மிளகாய் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் பெரண்டை, அப்புறம் வந்து கற்பூரவல்லி, கத்தாழை, இதெல்லாம் நான் வச்சுருக்கேன். அது தவிர நீங்கள் அந்த கார்டனில் வந்து ரொம்ப சின்ன இடமா இருந்தாலும் அது எப்படி அதில் அந்த செடியெல்லாம் வளர்ந்துருக்கு, நான் அதுக்கு என்ன உரம் போடுறேங்கிறதையும் நான் சொல்கிறேன். அது உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு. அந்த பெரண்டையை எடுத்து நான் கொஞ்சம் தொகையில் அரைக்கலாம், பெரண்டை ரசம் வைக்கலாம் அப்படின்னு இந்த வாரத்தில் கொஞ்சம் பெரண்டை சேர்க்கலான்னு. அதனால் அது பறிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கார்டனை வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு அது எப்படி வளர்ந்துருக்கு, அது எப்படி இருக்குன்றத நீங்கள் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த பெரண்டை தொகையில பற்றி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ. நான் மீஷோவில் வாங்கின பொருள் எல்லாம் தான் நான் திருப்பி செட் பண்ணியிருக்கேன். பழசெல்லாம் எடுத்துகிட்டு புதுசாக இப்போ வாங்கினதெல்லாம் செட் பண்ணியிருக்கேன். அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் அன்பாக்சிங்கில் பார்த்துருப்பீங்க இந்த 2 ப்ளூ கலர் ஜாடி. இது வந்து இதுக்கு முன்னாடி இருந்தது ரொம்ப சின்னதாக இருக்கவே இது கொஞ்சம் பெருசாக இருக்குங்கிறதுனால இது வாங்கினேன். ஒன்றில் வந்து கல் உப்பு, ஒன்றில் வந்து தூள் உப்பு போட்டு வச்சுட்டுருக்கேன். இந்த சின்ன ஜாடியில் புளி வச்சுட்டுருக்கேன். ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன் பக்கத்துலேயே இருக்குது உப்பு எடுக்கிறதுக்கு. இந்த ஆயில் கண்டெய்னர் வந்து 2 கண்டெய்னரும் நான் இப்போ வாங்கினது தான். இது பார்த்தீங்கன்னாக்க பிளாஸ்டிக் தான், ஆனால் நல்லா வழுக்காமல் நல்லா இருக்குது. இது வந்து எண்ணெய் எடுக்கும்போது, நம்ம பாட்டில் எடுக்கும்போது சில டைமில் வந்து வழுக்கிடும் அந்த ஆயில் இதெல்லாம். இது வந்து வழுக்காமல் நல்லா வந்து கைக்கு நம்ம வந்து நல்லா இதுவாக இருக்குது. பிளாஸ்டிக்னாலும் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஓப்பன் பண்ணிவிட்டு எண்ணெய் விடும்போது நல்லா மெலிசாக வருது. தோசை வாக்கும் போதெல்லாம் நம்ம வந்து தனியாக ஸ்பூன் வச்சுக்கணும்னு இல்லை, ஈஸியாக இருக்குது. அதில் வந்து சன் ஆயில் வச்சுட்டுருக்கேன், அதில் நெய், இதில் தேங்காய் எண்ணெய், அதெல்லாமே வச்சுட்டுருக்கேன். உங்களுக்கு இதெல்லாம் நான் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த 2 ஆயில் கண்டெய்னர் தான் இப்போ புதுசாக வாங்கினது. அந்த பழசெல்லாம் எடுத்துகிட்டு நான் இது புதுசாக இதை செட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அதுதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த ஜாடியோட கலர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த கேபினெட்டுக்கு கீழே லைட்டு செட் பண்ணுறதுக்காக அது ஒன்று வாங்கினேன். அந்த லைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மீட்டர் இருக்குது. நான் ஏற்கனவே அது வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். நிறையா ரிவ்யூலாம் பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னவொடனே தான் நான் வாங்கினேன். இப்போ தீபாவளி டைமில் ஆஃபர் போட்டிருந்தாங்க, அந்த டைமில் வாங்கினேன். நாங்கள் எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு தான் அதை செட் பண்ணணும். 5 மீட்ரு இருக்குது, நல்லா லென்த்தாகவும் இருக்குது. என்னோட கேபினெட்டுக்கு கீழே வந்து நல்லா செட் ஆகுது, நல்லா வெளிச்சமாகவும் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து நான் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான் வச்சுருக்கேன். இந்த லைட்டு போட்டோன்னா அதனுடைய பளிச்சுன்னு இருக்குது அந்த ஃப்ளவர் எல்லாம். இப்போ கிச்சனுக்கே ஒரு தனி அழகு வந்த மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பி இந்த லைட்டு போட்டதில்.
அதுதான் உங்களுக்கு காமிக்கலான்னுட்டு. பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த அஞ்சரை பெட்டி வந்து நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க என்னோடய கிச்சனில். இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால நான் வந்து தனியாக எடுத்து வைக்கல. இங்கே மேடை மேலேயே ஒரு ஓரமாக ஸ்டாண்டில் வச்சுருக்கேன். அதை எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதை துடைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வசதியாக இருக்குமேனு ஒரு சின்ன ஸ்டாண்டு வச்சு அது மேலே வச்சுருக்கேன். இதுதான் நான் வந்து புதுசாக வாங்கின ஐட்டங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுதான் என்னோடய கிச்சனோட ஓவர் வியூ காமிக்கிறேன். நல்லா வெளிச்சமாக இருக்குது. இப்போ கிச்சனே கொஞ்சம் அழகாக இருக்க மாதிரி இருக்குது. ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து சில பொருள்லாம் புதுசாக வாங்கினதுனால நான் மாற்றிருக்கேன். பாருங்கள் என்னோடய கிச்சன் எப்படி இருக்குன்னுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பொருளெல்லாம் நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்கிறதுனால தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.